நீங்க கொஞ்ச நாள் ஒண்ணு நோட் பண்ணியிருப்பீங்க. யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு லைவ் வந்துரும். அந்த லைவ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பெண் உட்கார்ந்திருப்பாங்க. அந்த பெண் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 10 ஸ்லாட் தான் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கங்க. மெம்பர்ஷிப் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு கேட்பாங்க. கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு சில பேர் காசு இருக்கிறவங்க கெட்டி சரி ஓகே என்னதான் இருக்குன்னு பார்த்துருமேன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டா நீங்க அந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் குடுப்பாங்க. இல்லன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி குடுப்பாங்க. அதுல குடுத்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. 1 to 1 வீடியோ கால் இல்லைன்னா வந்து வேற மாதிரி ஒரு ஷோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கேவலமா பேசுவாங்க உள்ள வேற மாதிரி பேசுவாங்க. ஆனா அந்த லைவ்ல உட்காந்துருக்காங்க அப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலாப்பி காமிச்சிட்டு இருப்பாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு தொழில் ஒன்றும் உள்ள நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். டெக்னாலஜியை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து கத்துக்கலாமோன்னு சொல்லிட்டு தோணுது. இங்க ஒரு சில பேர் அந்த டெக்னாலஜியை தப்பா யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. அதே டைம்ல அந்த லைவ்ல நல்ல விதமா போடுறவங்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இது ஒரு காலப்போக்கில் இது என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல மற்ற இடத்துலயும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்குது. முக்கியமா இது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல விரிவடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு லைவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா கணவன்மார்களே வந்து இந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்க. அவங்களோட சம்மதத்தோட தான் பண்றாங்க. இத்தனைக்கும் குழந்தைகள்லாம் இருக்குது. அவங்க முன்னாடி இதெல்லாம் பண்றாங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி மெம்பர்ஷிப் வாங்குறாங்க. நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிடுறாங்களான்னு தெரியல. அதே மாதிரி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஷோ அதாவது வந்து எப்படி சொல்றது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஷோ ஒன்று பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்கான கருத்துக்களும் தெரிவிச்சுட்டு வராங்க. அதே டைம்ல நிறைய பேருக்கு இதை பத்தி தெரிய மாட்டேங்குது. இதுல என்னன்னா இதனால என்ன பாதிப்பு அடைய போகுதுன்னு கேட்டீங்கன்னா இவங்களை பார்த்து பாதி பேர் இன்ஃபுளுன்ஸாரா ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு குடும்ப பெண்கள் தான் டார்கெட் மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இதை நான் இது கொஞ்ச நாள் நோட் பண்ணதுல எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கும்பல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமா ட்விட்டர் எடுத்திருப்பீங்க. ட்விட்டர்லாம் இதே மாதிரி ஷோ வந்து எடுக்கிறதுக்காக நிறைய வந்து போயிட்டு இருக்குது. நிறைய பேர் பேஜ் வச்சு இந்த மாதிரி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அமௌண்ட் 500 5 நிமிஷத்துக்கு 500 10 நிமிஷத்துக்கு 1000 அந்த மாதிரிலாம் வச்சுட்டு ஒரு ஷோவுக்காக பண்றாங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். பட் போட்டு ஒரு வருஷம் ஆயிருச்சு. பட் இன்னும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. அது அப்டேட் ஆகி யூடியூபுக்கு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுன்னு இல்லை வந்துருச்சு. உண்மையை சொல்ல போனீங்கன்னா இதனால பாதிப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கூட பாதிப்பாகலாம். ஏன்னா எல்லாரும் கையில இப்ப மொபைல் இருக்குது. எல்லாருமே யூடியூப் யூஸ் பண்றாங்க. நீங்க ஸ்வைப் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும். உங்க வீட்டு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு என்ன அப்படி பேசுறாங்க சரி ஓகே ஜாயின் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா அது ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்கும்னு தெரியாது. ஏன்னா எவ்வளவு பப்ளிக்கா அவங்க ஓப்பனா இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா ஒரு சில பேர் மூஞ்ச மறைச்சிக்கிறாங்க. ஒரு சில பேர் தன்னோட ஃபேஸை காட்டி அவங்க இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இதுல வர சொல்லி எனக்கு ஹாட் லைவ் இருக்குது மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. 2500 3000 15,000 வரைக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி நீங்க அதுல ஜாயின் பண்ணுங்க. 10 ஸ்லாட் இருக்குது. யாராவது சூப்பர் ஸ்டாட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி பண்றதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி ஒரு கும்பலே வந்து செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இது வந்து மத்தவங்க மத்தியில வந்து பெருசா பேசப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இது தெரியுதான்னு கூட தெரியல. நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரியுது. நிறைய பேருக்கு இதை பத்தி தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம தான் இங்க தெரிஞ்சு நடந்துக்கணுமே தவிர மத்தபடி வேற கிடையாது. இது எனக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பவி பைலட் எக்ஸ்போஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணாரு. இந்த மாதிரி யூடியூப்ல நான் வந்து இப்படி பண்றாங்க ப்ரோ பண்ணிட்டு நம்ம அது ஏன்னு கேட்டா அவங்க ஹஸ்பண்ட் வச்சு திட்டுறாங்க. ஹஸ்பண்ட் இந்த வேலைலாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போமே. ஏன்னா இது பத்தி ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. பட் நான் கொஞ்சம் ஒரு 3-4 நாளைக்குலாம் நம்ம இதை ஸ்டடி அதாவது கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும் இதுல என்ன நடக்கு அப்படின்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அவ்வளவு இருக்குது உள்ள. ஏன்னா இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இது யாரோ ஒருத்தங்க செயல்படுத்துறாங்க. ஏதோ ஒரு கும்பல் உட்காந்துட்டு மொத்த பேரையும் நீங்க இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இறங்கி வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதாதான் எனக்கு தோணுதே தவிர மற்றபடி இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி கணவர்மார்கள் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சத்தியமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க அனுமதியோட இது நடந்துட்டு இருக்குது. நிறைய நடக்குதுங்க. கண்டிப்பா ஃபேஸை காட்டி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எங்க போயிட்டு இருக்குது? இவங்களை பார்த்து 4 பேர் ஓகே நம்மளும் பண்ணலாம், நம்மளும் காசு சம்பாதிக்கலாம். இப்ப காசு சம்பாதிக்க என்னனாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இறங்கும் போது அப்ப நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சொசைட்டில இவங்க என்னனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடுறது எந்த அளவுக்குன்னு தெரியல. இது இப்போதைக்கு கொஞ்சமா பிரச்சனை ஆயிட்டு இருக்கிறது. நாளைக்கு
இது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த கமெண்ட் செக்ஷன்லயே அவர் அதான் சொல்லியிருக்காரு, இது இந்த பிரச்சனை இன்னும் பெருசா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. நான் உன்னை அனலைஸ் பண்ணி பார்த்தா கண்டிப்பா இது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. டெக்னாலஜி வளருது தான், கரெக்ட் தான். பட் நீங்க அந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னனால ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சுன்னா என்னனாலும் பண்ணலாம்னு இருக்கிறதுல ஒன்றும் எப்படின்னு தெரியல. அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, ஒரு சில ஆப்புகள்லாம் இருக்கு, மாமா ஆப்புகள் இருக்குது. மாமா தொழில் பண்றதுக்குன்னு ஆப்புகள் இருக்குது உள்ள. கேட்டா நாங்க ஜெனுன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும், உங்களுக்கு ஆடு வரும். சில ஃப்ரெண்ட் இல்லைன்னா கஷ்டப்படுறீங்களா, அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ல நீங்க லாகின் பண்ணி போங்க, வெறும் ₹1 தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ள இழுத்து ₹1 கட்டுவீங்க, அடுத்தது ₹5 கட்டுவீங்க, அதுக்கு ஒரு ₹10 கட்டுவீங்க, ₹20 கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள உங்களை இழுத்துரும். அதே மாதிரிதான் இது ஒரு வலையா இருக்குது. அந்த வலைக்கெல்லாம் மாட்டாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அவங்களோட டார்கெட்டே யாருன்னா யங்ஸ்டர். அந்த யங்ஸ்டரை டார்கெட் பண்ணணும். அதே மாதிரி சிங்கிளா இருக்கவங்கள டார்கெட் பண்ணணும். இதான் அதிகமா நடந்துட்டு இருக்குது. இந்த இதை வந்து அதிகமா எடுத்து ஒரு கரெக்டா ஒரு 10 மணி அந்த டைம்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பிச்சு அது விடிய விடிய போகுதான்னு கூட தெரியல. நான் பார்த்த வரைக்கும் மெயினா 10 மணி, அந்த 8 மணி, 7 மணி அந்த மாதிரி நைட் டைம்ல தான் அதிகமா இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. விடிய விடிய முழிச்சு இருந்துக்கிறாங்களான்னு தெரியல. பட் இது தப்பா இருக்குது. இதை வாட்ச் பண்ணி இவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்றீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள உள்ள வர வைக்காதீங்க. இதனால பாதிப்படைய போது உங்க வீட்லயே எங்க வீட்லயே யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கலாம். அதனால நம்ம தான் இங்க தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அது உங்க மத்தியில விட்டுடுறேன். ஏன்னா வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் இதை ஆதரிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும் பட்சத்துல வந்து நம்ம அதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால நம்ம தான் பார்த்துக்கணும். இது நாளைக்கு பெரிய இஷ்யூ வரும் பட்சத்துல அப்போ உட்காந்து பேசுவாங்க. இப்ப யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவ்வளவுதான்.